இன்றைக்கு விசேஷமாக நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை முழுக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய அந்த பகுதியை அதில் இருக்கிற ஒரு 7 காரியங்களை உங்களுக்காக நான் சொல்லி இந்த 7 காரியங்களையும் ஒரு ஜெபமாக நம்ம செய்து இன்றைக்கு இந்த 2வது நாளை நாம் நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். முதலாவதாக 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவரோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம் 9வது வசனத்தை. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நமக்காக செய்கிறவர் கர்த்தர். ஆமென். நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கண்களுக்கு, நம்முடைய சொந்தங்களுடைய கண்களுக்கு என்ன உண்டாக போகிறது அப்படின்னு சொன்னால், நம்மை பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அற்புதத்தை அவர்களுக்கு பார்க்கும்போது அவங்க பிரமிக்கிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காக செய்ய போகிறார். நீங்கள் சிலர் ஒருவேளை விசுவாசிக்கிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம், சிலர் ஒருவேளை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமா, மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு நாள் பிரமிப்பார்களா அப்படின்னு அதற்கான வசதிகளும் அதற்கான படிப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். இந்த ஜெபத்தினுடைய முடிவில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வருடத்தினுடைய முடிவில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. நான் நம்புறேன் சீக்கிரமாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கிற அளவிற்கு ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய வீட்டிலே நடக்கிற அந்த காரியம் அநேகருக்கு பிரமிக்கிற தக்க அளவிலே இருக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற அந்த அற்புதத்தை நாம் பார்க்கும்போது கூட வேதம் சொல்லுகிறது, நம்ம பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது நிச்சயமாய் நடக்க போகிறது. இந்த சம்பவத்தில் நம்ம பார்ப்போமே ஆனால் விசேஷமாக ஒரு படகு நிரம்புவதற்கு குறைந்தது அந்த ஜனங்கள் 3 வலைகள் பயன்படுத்தினாதான் ஒரு படகு நிரம்புமாமா. அவர்கள் வைத்திருந்த அந்த படகுலே மீன்கள் நிரம்புவதற்கு ஒரு 3 வலைகளை அவர்கள் போட்டால் அந்த 3 வலைகளிலையும் கிடைக்கிற மீனை வைத்து ஒரு படகை அவர்களால் நிரப்ப முடியும். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வலையை வைத்து 2 படகுகள் மூழ்கத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார். அப்போது அவங்க டிஃபால்ட்டாக ஒரு கப்பல் ஒரு போட்டு நிரம்புவதற்கு 3 வலைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கிட்ட இருந்த அந்த ஒரு வலையினாலே அவர்கள் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் 2 படகுகளை அவர் மீன்களால் கர்த்தர் நிரப்பினார். அப்போது நான் நம்புகிறேன் நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச பலன், நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச பணம், நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச தாளந்து, நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச நேரங்கள், இதை ஆண்டவர் நம்ம பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர போகிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் உங்களிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை வைத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே அதை ஆசீர்வதித்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் நம்முடைய படகு மட்டும் அல்ல, நம்முடைய கையிலே இருக்கிற தேவை மட்டும் அல்ல, நம்முடைய தேவைக்கும் மிஞ்சி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார்.
இந்த சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு அற்புதம் தேடி வரப்போகிறது. அது என்ன பிரமிப்பு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கைகளிலே இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ணி, அதை பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ணி, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதுவரையிலையும் கண்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். தள்ளப்பட்ட என்னை கொண்டு செய்ய போகிறார். ஓ, என்னுடைய வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் எதற்காக ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற ஒரு வலை, என்னிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சம் எனக்கு பத்தாதது, என்னுடைய தேவைக்கு அளவானது என்னிடத்தில் இல்லை. ஆனால் நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா 2 படகுகள் நிரம்பத்தக்க என்னுடைய இந்த சின்ன வலையை நீங்க பயன்படுத்த முடியும். இந்த வலை முழுதும், அந்த வலை எத்தனையோ இடங்களிலே அலசி ஆராய்ஞ்சிச்சு. அந்த தண்ணீரிலே அந்த வலை முழுதும் அங்கும் இங்கும் மீன்களை தேடி ஒரு மீன் கூட அந்த வலையில் அகப்படவே இல்லை. முழுதும் அந்த வலை ஏமாற்றத்தோட இருக்கிறது. அந்த வலையில எதுவுமே கிடைக்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த படகுலே ஏறின உடனே என்ன நடந்துச்சுன்னா, முழுதும் வெறுமையாய் இருந்த அந்த படகு அங்கே வருகிற ஒரு படகுக்கு மட்டுமல்ல, இன்னொரு படகும் நிறையத்தக்க மீன் அந்த வலையிலேயே கிடைத்தது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் 100% நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்றால், நம்முடைய தாளந்து நிமித்தம், உங்களுடைய திறமைகளின் நிமித்தம், உங்களுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்களுடைய திறமையினால், உங்களுடைய பலத்தினால், இதற்கு முன்பாக அந்த வலையை போல நீங்கள் ஒன்றும் பெரிதாய் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், பெருசா ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த வலையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களுடைய திறமைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு இருக்கிற திறமைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளும் வரங்களும் இனி பிரயோஜனப்பட போகிறது. இதுவரையிலையும் பயன்படாத கிருபைகள், இதுவரையிலும் பயன்படாத திறமைகள், இதுவரையிலும் பயன்படாத படிப்புகள், இதுவரையிலும் பயன்படாத நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இனி கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே என்ன இந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, என்ன பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நீர் மாற்ற போகிறீர். ஹல்லேலூயா. கழுதை கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும் அந்த கழுதை எதற்குமே பயன் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த கழுதையின் மேல் ஏறினதற்கு பிற்பாடு அந்த கழுதைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டானது. இந்த 6 நாட்கள் ஜெபத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை இனி நீங்கள் புதைத்து வைக்கிறவர்களாய் அல்ல, பயன்படுத்துகிற காலம் கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். நீங்கள் பயன்படுத்துகிறது போல கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். கர்த்தர் பயன்படுத்துகிறது போல ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்காய் கர்த்தர் திறப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இத்தனை நாட்களும் நீங்கள் படித்தது, நீங்கள் சேர்த்து வைத்தது, நீங்கள் கற்றுக்கொண்டது கண்டிப்பாக வீணாய் போகவே போகாது. ஆண்டவர் இந்த 6 நாட்களிலையும் அதை பிளஸ் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணி, அதன் மூலமாய் கர்த்தர் அந்த வலையின் மூலமாய் 2 படகுகள் நிரம்பத்தக்க மீனை ஆண்டவரால் கட்டளையிட முடியுமானால், உங்களை கொண்டு, உங்களுடைய தாளந்தை கொண்டு நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்ல போகிறோம், என்னுடைய தாளந்துகளை ஆசீர்வதிக்கிற காலம் வந்தது. எங்களுடைய திறமைகளுக்கு கர்த்தர் அதை பயன்படுத்துவதற்கு காலம் வந்தது. என்னுடைய ஞானத்திற்கு கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை எனக்கு அமைத்து கொடுக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ்.
அதற்கான உதவிகளை கர்த்தர் அனுப்ப போகிறார். அதற்கான வாசல்களை ஆண்டவர் எனக்காய் திறக்க போகிறார். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, உன் பிள்ளைகளுடைய படிப்பு வீணாய் போகல. கர்த்தர் அவர்கள் பட்ட பாடுகள் வீணாய் போகல. அந்த வலையை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத அந்த வலை கிளியத்தக்கதான மீன்களை கர்த்தர் தரப்போகிறது நிச்சயம். இதுவரையிலும் உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய தலந்துகள் வெறுமே திரும்பி வந்தது, பிரயோஜனம் இல்லாமலே திரும்பி வந்தது. அதை வைத்து ஒன்றுமே சுதந்தரிக்கல. ஆனால் ஆண்டவர் என்னை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். என்னுடைய படிப்பிற்கு நீர் ஒரு கனத்தை கொடுக்கிற நாள் வரும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அலைச்சல்களுக்கு நீர் உயிர் கொடுக்கிற ஒரு நாள் வரும். இனி என்னுடைய ஆண்டவர வலை வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க, என் பிள்ளையினுடைய வலை வெறுமையாய் திரும்பாது. எல்லாரும் அப்படி அறிக்கை செய்யுங்க. நான் நம்புறேன், இது ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையா நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இனி நாம் விதைய போடும்போது அந்த விதை முளைச்சு 1, 30, 60, 100 பலன் கொடுக்கும். இனி நான் போடுற எஃபர்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நான் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. என்னுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. அதுல ஒரு பெரிய லாபகரமை கர்த்தர் எனக்காய் கட்டளை இடுகிறார். ஸோ நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஒரு இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய இந்த பகுதி, இந்த 5ஆம் அதிகாரத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த முழுதும் அங்கேயும் இங்கேயும் அலசி அந்த கடலினுடைய தண்ணீரில் அங்கேயும் இங்கேயும் போன அந்த வலையில் ஒரு மீன் கூட சிக்கலை. ஆனால் ஆண்டவர் அந்த படகுல ஏறி இந்த வலையை இப்போ போடு, இப்போ உன்னுடைய ஞானத்தை நீ பயன்படுத்து, இப்போ உன்னுடைய வலையை நீ பயன்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது அதே வலை தான். ஆனால் 2 போட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வலை செய்ய வேண்டிய ஒரு வேலையை இந்த ஒரே வலையின் மூலமாய் கர்த்தர் செய்து முடித்தாராமா. அப்போ நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராய் கர்த்தரை நம்பி நான் சொல்றேன். இந்த ஜெபத்திற்கு பின்பாடு இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கலாம். நீங்க நிறைய பேர் அலசி இனி என்னுடைய காலங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையில வரலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் நம்புறேன், 6 பேர் செய்ய வேண்டியதை, 6 வலை செய்ய முடியாததை அந்த ஒரு வலை கர்த்தர் வார்த்தையை கேட்டு செஞ்ச அந்த வலையில கர்த்தர் செய்ய முடியுமானால், ஹல்லேலூயா, திறமை உள்ளவர்கள் செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். 6 பேர் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்கள் ஒரு நபரை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவரே, நான் தான் அந்த வலை, என்னுடைய பிள்ளை தான் அந்த வலை. நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே, என்னுடைய திறமைகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய திறமைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஒரு நல்ல அடிஸ்தானத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் அதிலே மிகவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நல்ல சாட்சி அவங்க சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பில்டிங்கெல்லாம் இந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கம்பி கட்டுற வேலையிலே அவர் இருந்தார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நம்ம பில்டிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பில்டிங் வேலையை பிரித்து கொடுப்பாங்க. இந்த கம்பி கட்டுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடியில் பலகையை அடித்து அதுக்கு மேலே கம்பி கட்டி கொடுத்தாங்கன்னா வர்றவங்க காங்கிரீட் போட்டுட்டு போவாங்க. அப்போ இவருக்கு அந்த தொழிலை ரொம்ப ஞானமாய் கற்றுக்கொண்டு ரொம்ப அழகாய் எவ்வளோ பெரிய பில்டிங் ஆனாலும் கற்றுக்கொள்கிற அளவுக்கு இவருக்கு பழக்கம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு அவருடைய ஞானம் மதிக்கப்படாமல், அவருடைய உழைப்பு ரொம்ப அதிகம், ஆனால் அவருக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவு.
அப்போ ஒரு நாள் வந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கென்று ஒரு இந்த மாதிரி ஒரு வாசல் உனக்கு திறக்காதா? நான் வந்து என்னைக்கு நான் ஒரு முதலாளியாக மாறுறது, நான் என்றைக்கு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது, பட் இந்த கம்பி கட்டுற இந்த வேலையில் வச்சுட்டு நான் மற்றவங்களுக்கு எல்லாம் பெருசாக வந்து சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் போது ஆண்டவர் வந்து அதற்காக அவரை ஜெபிக்க வைத்தாராம். தன்னுடைய ஞானத்தை வெளியில கர்த்தர் கொண்டு போகிறது மாதிரி ஜெபிக்க வைத்தார். அப்போ அதற்காக ஜெபித்தாராமா. ஏன்னா ஒரு நாள் வெளியில் கொண்டு போங்க ஆண்டவரே, என்னுடைய ஞானம் மதிக்கப்படுகிற ஒரு நாள் வரட்டும், என்னுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நாளை கொடுங்க ஆண்டவரே, நான் ஒரு நாள் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்து அவருடைய அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்கல்ல அந்த இன்ஜினியர், அவர் வந்து ஒரு வேலை ஸ்தலத்துக்கு கூட்டி போய் இந்த இடத்துல கம்பியெல்லாம் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அந்த கம்பி கட்டி கொண்டிருக்கிற அந்த நுணுக்கத்தை வந்து அந்த ஓனர் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அந்த பில்டிங் கட்டின ஓனர் அவர் வந்து அந்த கம்பி கட்டுற அந்த ஸ்டைலு, அவருடைய வேகம், அவர் அந்த கம்பியை வளைச்சு டிசைன் பண்ணுற அந்த டிசைன் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாமா. எத்தனையோ இடத்துல வந்து காங்கிரீட் போடுற இடத்துல நான் போய் நின்றுருக்கிறேன், ஆனால் இவ்வளோ நேர்த்தியாக அந்த கம்பியை நூல் பிடிச்சது மாதிரி நீ வளைச்சிருக்கிறியப்பா, உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது. நான் வந்து ஒன்று பண்ணுறேன், இப்போ வந்து புது ட்ரெண்ட் வந்து வேலை செய்கிற இடத்துல கொண்டு போய் கம்பியை கட்டி போடாமல் வெளி இடத்துல இருந்து கம்பியில் காங்கிரீட் போட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸட் பண்ணுற தொழில் இருக்குது. நான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நீ வேணா இந்த 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 விஷயத்தை வந்து தனியாக நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு அப்படி செய்கிறதுக்கு ஒரு ஆள் என்னை கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராமா. உடனே அந்த ஓனர் வந்து ஒரு பெரிய தோட்டத்தை காமிச்சு, உனக்கு இந்த கம்பி கட்டி இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல என்னென்ன ஞானம் இருக்குதோ இது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீ இதை செய், உனக்கு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணணுமோ நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராமா. இன்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தது போல, அந்த மனுஷன் சொன்னது போல இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அந்த மனுஷன் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படி வந்திருக்கலாம். உங்களுடைய சாதாரணமான சிலருடைய தாளந்துகளுக்கெல்லாம், நம்முடைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு சிலருடைய தாளந்துகளுக்கு மதிப்பு கொடுக்கப்படாத உலகம், அது அற்பமாய் எண்ணப்படுகிற உலகம். அவங்க அவ்வளோ ஞானமாக இருப்பாங்க, ஆனால் அந்த ஞானத்திற்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஞானத்தோடு சேர்ந்து பணம் இருந்தாதான் இன்னைக்கு அந்த ஞானத்துக்கே மதிப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் வந்து ஏழையான ஒரு மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால அந்த ஊரையே காப்பாத்தினாராமா. ஆனா ஏழையினுடைய ஞானம் அங்கே நிராகரிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. அவனுக்கு மட்டும், அந்த மனுஷனுக்கு மட்டும் ஞானத்தோடு கூட பணமும் இருந்திருந்தா அந்த அந்த பணத்தின் மூலமா அந்த ஞானம் வெளியே போய் மதிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு வந்து ஏழையினுடைய ஞானம், என்னுடைய ஞானத்தினால பலர் சாப்பிட்றாங்க, என்னுடைய ஞானத்தினால பலர் வளர்றாங்க, என்னுடைய ஞானத்தினால பலர் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, ஆனா என்னுடைய ஞானம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாததுனால, எனக்கு ஒரு அடிஸ்தானம் இல்லாததுனால, எனக்கு ஒரு மேடை இல்லாததுனால என்னால் அதை வெளியே கொண்டு போக முடியல. நான் ஒரு இடத்துல தேங்கினது மாதிரி இருக்கிறேன், கட்டப்பட்ட தண்ணி மாதிரி இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த 2வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வலையை நான் கிழியத்தக்கதாக மீன்களால் நிரப்புகிற கர்த்தர். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைப்பாராக. உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு போகிறதற்கு, பலருக்கு பிரயோஜனமுள்ள கருவியாய் கர்த்தர் மாற்றுவதற்கு உங்க ஞானத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுகிற காலம் சீக்கிரமாய் வர போகிறது. உங்களுடைய திறமைகளினால் அநேக படகுகளை நிரப்பத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கும், என்னுடைய பிள்ளை இவ்வளோ அழகா இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுவான் பாஸ்டர், ஆனால் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, அவனை கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு யாருமே இல்லை. என் பிள்ளை இதில் ரொம்ப டேலண்ட்டு, இதில் ரொம்ப அழகாக செய்வான், ஆனால் நான் வந்து அவனை வந்து பணத்தை செலவு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க அப்பா கிட்ட எதுவுமே இல்லை, அது மட்டும் இருந்துச்சுன்னா என் பிள்ளை இப்போ நல்லா வருவான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மனதில் அப்படி நினைத்திருக்கலாம். அப்படி ஒருவேளை கிருபைகளும் வரங்களும் இல்லாதவர்கள் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேவன் நமக்காக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுக்கிற கர்த்தர்.
ஹல்லேலூயா. அஸ்திபாரங்களை போடுகிற கர்த்தர். இந்த ஜெபத்தில் கலந்து கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் இந்த ஜெபத்தை இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உனக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உனக்காக ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுவார். ஆண்டவர் உனக்காக ஒரு மேடையை கர்த்தர் அமைச்சு தருவார். கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய இன்வெஸ்டரை கர்த்தர் ஏற்பாடு பண்ணுவார். உங்களை தூக்கி விடுகிறது மாதிரி கர்த்தர் ஒரு நபரை உங்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களுடைய ஞானம் பெருமைப்படுத்தப்படுகிற ஒரு நாள் வருவதாக. கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, அப்பா, இன்னைக்கு பேசின வார்த்தை உண்மைதான் ஏசப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஞானம் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது. எங்களுடைய திறமைகள் எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது. ஆனா எங்க பிள்ளைகளுடைய உழைப்பெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு போகுது. எங்க பிள்ளைங்க அதுல எடுக்கிற லாபம் கொஞ்சம், எங்க பிள்ளைங்க அதுல பொழைக்கிறது ரொம்ப கொஞ்சம். ஆனா இப்போ 6 வலை செய்ய வேண்டியதை ஒரு வலையிலேயே நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல. அந்த மகிமை எங்க ஒவ்வொருத்தர் மேல ஊற்றப்படுவதற்கு இப்போ இந்த 2வது நாள் இறங்கி வாங்கப்பா. சொல்லுங்க சத்தமாய், சத்தத்தை உயர்த்தி. எஸ், வாலிப தம்பிங்க எல்லாம் கத்திரத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கிற கர்த்தர் அவர். எனக்காக அமைச்சு கொடுக்கிற கர்த்தர் என் தேவன். எனக்காக கண்டிப்பா ஏதாகிலும் ஒன்றை எனக்காக அவர் செய்வார். சொல்லுங்க அப்பாவை பார்த்து, என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. சொல்லுவோம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. உம்மை யாரா சேர்ந்து சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் என்றாகிலும் முழு பலத்தோடு என்றாகிலும் கிரகிக்க முடியா ஓ சர்வஞானியே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க மகளாம். காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதி. ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்குள்ள கடந்து போன உடனே மாமனாருக்கு அவனை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சரியான ஒரு ஆள் நம்மகிட்ட வந்திருக்கிறான், சரியான ஒரு ஆள் நம்மகிட்ட வந்திருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு அவ்வளவு அவ்வளவு அவங்களுடைய வம்சமா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்க்கிற தொழில் அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருக்கும் தெரிகிறதுனால அதுல கை தேர்ந்தவனா இருந்தான். அதனால தன்னுடைய ஆடுகளை அவன் கையில கொடுத்து அதன் மூலமாய் லாபான் நிறைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறான். அப்படியே ஆடு மாடுகள் எல்லாம் அவனுக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகுது. இவனுடைய தாளந்துகள் தன்னுடைய மாமனார் வீட்டில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காமிச்சு அவனுடைய வாழ்க்கையே 14 வருஷம் அங்கே முடிஞ்சிருச்சு. அவனுடைய உழைப்பெல்லாம் இன்னொருத்தருக்கு, உழைப்பெல்லாம் அவனுடைய ஞானமெல்லாம் இன்னொருத்தருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவனுடைய இருதயத்தில் பேசி லாபானை விட்டு அவனை வெளியே ஆண்டவர் கொண்டு போய் அந்த லாபானிடத்தில் இருக்கும்போது கடைசியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை வெறுமையில அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவ மனுஷனோட இருந்து
கடைசி கொடுத்த டெஸ்ட்ல கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்து அந்த மனுஷனையும் ஒரு திரளான ஆடு மாடுகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், வெறும் கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்தேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா, பல பரிவாரங்களோட என்ன கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதுல நீதி உள்ளவர் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உழைப்பையும் நம்முடைய ஞானத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிற கர்த்தர். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். சோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க இதற்காக ஜெபிக்கணும். உங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது, உங்களுடைய வருமானத்தை இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது. இது ஆசீர்வாதம். என்ன அப்படின்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிறது ஆசீர்வாதம். அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை இன்னொருத்தர் வாங்கிட்டு அது ஆசீர்வாதம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்களுடைய அவங்க எல்லாம் ரொம்ப அழகா பில்டிங் கட்டுவாங்க. அவ்வளவு ஞானம் உள்ளவங்க. தங்களுடைய பில்டிங்கை கட்டி கட்டி யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்தியர்களுக்கே அவங்க கொடுத்தாங்க. அவங்க நிறைய பில்டிங்கை கட்டி கட்டி பெரிய பெரிய ஆட்களா மாறினாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கிருந்து புறப்படும் போது அவங்கள வெறுங்கையா புறப்பட பண்ணல, பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய ஞானத்தை கனம் பண்ணி அதுல ஒரு பிளெஸிங்கை கர்த்தர் பார்க்க பண்ணுகிற கர்த்தர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா, இன்னைக்கு இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபத்தில் எதற்காக ஆண்டவரத்தில் விடாப்பிடியாக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்குன்னு என்ன நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு காலம், என்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிற ஒரு காலம் சீக்கிரமாக வரணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நிறைய தகப்பனார், நிறைய தாயார் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்க. பாருங்க, நீங்க பாடுபட்டு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்பு உழைப்பு உழைப்பு, உங்க ஞானம், உங்களுடைய பணம், உங்களுடைய நட, உங்களுடைய இதெல்லாமே யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருச்சு. அவ்வளவுதான், ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்கல. இப்போ அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் வர்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய பிரயாசம் இன்னொருத்தருக்கு எப்படி போகலாம், அப்படி நம்ம விடக்கூடாது. நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், பெரிய பெரிய தொழிலை நடத்துகிறவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஞானத்தை அவங்க பெருக்கி, அவங்களுடைய திறமையை அவங்க பெருக்கி, அவங்க சம்பாதிச்சு அவ்வளவு விசாலமா இருக்காங்க, அவ்வளவு நல்லா இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிற கர்த்தர். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது எனக்கு ஒரு பெரிய மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற நிறைய பேருடைய வலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய ஞானம் மதிக்கப்பட போகிறது. உங்களுடைய திறமைகள் கனப்படுத்தப்பட போகிறது. உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுகிற நாளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். சோ நம்பர் 1, இந்த 2வது நாள் ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்று நாங்கள் பயன்படுவதற்கென்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கண்டிப்பா உண்டு பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஞானத்திற்காகவும் ஜெபிக்கணும், அதே நேரத்தில் அந்த ஞானம் பயன்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆமென். இந்த 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 ஸ்பீக்கரெல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஸ்பீக்கர் ரொம்ப அழகாய் உண்டு பண்ணப்பட்டதாக இருந்தாலும், ஒரு நபர் ஞானத்தோட இந்த ஸ்பீக்கரை உண்டாக்கி இருக்கிறார், டிசைன் பண்ணியிருக்கிறார். இது முயற்சி எடுத்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் இது எப்போ இந்த ஸ்பீக்கரு உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா, இது எப்போ பயன்படுதோ அப்போதான் இதனுடைய நோக்கம் நிறைவேறும். வாங்கி சும்மா வச்சிருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்கள் படித்து மட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இது எனக்கு செய்ய தெரியும், இது எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் அதில் பிரயோஜனம் இல்லை. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கிணற்றில் இருக்கிற தண்ணீர் அது நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்னது போல கர்த்தர் உங்க பாத்திரத்தை என்ன பண்ணணும்னா நிரம்பி கர்த்தர் வழிய பண்ணணும். அப்படியே நீங்க அப்படியே வெளியில கர்த்தர் அப்படிதான் நான் நம்புறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய நதியை அப்படியே புறப்பட்டு போக பண்ணி, இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்க போகிறது. இது ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற போகிறது. இது நிறைய பேருக்கு உயிர் கொடுக்க போகிறது.
இது நிறைய பேருடைய காயங்களை கட்ட போகிறது. இது அநேகம் பேருடைய முன்பாக நிற்க போகிறது. கர்த்தர் உங்களை ஒருத்தருக்கு அல்ல, 2 பேருக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான பேருக்கு கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிற காலம் வர போகிறது. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. மீன் பிடிக்கிற தொழிலே இருக்கிற சீடர்களை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல நீ மீன் பிடிக்கிற தொழில் இது கஷ்டமானது அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா நீ படிப்பறிவு இல்லாததுனால இந்த வேலையை நீ சூஸ் பண்ண. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த மீன்பிடி தொழில அவர்கள் போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள். ஸோ அவங்களுக்கு அந்த கொஞ்சம் படிப்பு, அவங்க அந்த வேலையே அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கல்வி எதுலையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதனால அவங்க என்ன மனசுல நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, சாகிற வரைக்கும் எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும்னு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை அழைக்கும் போது எப்படி அழைச்சார் அப்படின்னா, உங்களை மீன் பிடிக்கிறதுக்காக நான் அழைக்கலப்பா, நீங்க இன்று முதல் என்ன பிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். சீமோனுக்கு கூட்டாளிகளாகிய செபேதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அந்த தொழிலையே மாத்தி ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு இந்த இரவுல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க ஜெபிக்கணும், எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் அமைச்சு கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஜெபத்திற்கு உள்ள நான் என்ட்ராகும் போது அப்படிதான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நான் ரொம்ப நன்றி சொன்னேன். எப்படி அப்படின்னா, இப்போ இதே போல கூட்டங்கள் நம்முடைய திருச்சபையில நடத்துவது கொஞ்சம் இல்லை, இப்போ கிடையாது. 2005 2005 இந்த ஊழியம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்முடைய சபைக்கு கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு கூட்டத்திற்கு பஞ்சமே இருக்காது. அப்படின்னா மீட்டிங் நம்ம நடத்திட்டே இருப்போம். 7 நாள், 21 நாள், 30 நாள், 40 நாள், 3 நாள் முழங்கால் யுத்த ஜெபம் அப்படி நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்றைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு 7 நாள் ஜெபம் நடத்தும் போது, 21 நாள் ஜெபம் நடத்தும் போது ஒரு 15 பேர், 20 பேர், ஒரு 50 பேர், அவ்வளவுதான், ஒரு 100 பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஒரு 100 பேர் பயன்பட்டுட்டு கடந்து போவாங்க. ஆனா இப்போ உள்ள வரும்போது, இப்போ ஒரு 7 நாள் நம்ம ஜெபத்தை நடத்துறோம். இப்போ இவ்வளவு பேர் நீங்க இங்க இருக்கிறீங்க, ஆன்லைன்ல இப்போ லைவ்ல இருக்காங்க. ஸோ பெருமைப்படுத்துறதுக்காக இவ்வளவு பேர் அப்படி இருக்க சொல்லல. ஆனா நான் எதுக்காக நன்றி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் நான் போட்ட எஃபர்ட் நம்ம போட்ட முயற்சி, நம்ம பண்ணின அந்த ஜெபம் போகணும்னு அப்படி போனாலும் போகலனாலும் கர்த்தர் 4 பேர் இருந்தாலும் இறங்கி வருவேன், 2 பேர் இருந்தாலும் வருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்து நிமித்தம் 1 2 3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தர், அன்னைக்கும் 3 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, 3 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்கினார். இன்னைக்கு 3000 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்குறார். ஆண்டவர் மாற்றம் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, போட்ட அந்த முயற்சிகள், ஜெபங்கள், இந்த உபவாசங்கள், இந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்படியே இந்த ஊழியத்தை பலவீனமா இருந்தா கூட, இல்லப்பா நம்ம செஞ்சுதான் ஆகணும், நம்ம நிறைய செய்யணும், அந்த விருப்பமும் ஆசையும் ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட அதிகமாய் வருகிறது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என் கண்கள் அப்படி காண்றதற்கு கர்த்தர் கிருபை செய்வாரானால், இன்றைக்கு உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளையே, நீ முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் உனக்கு அகப்படாவிட்டாலும், முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத ஒரு வலையை கொண்டு கர்த்தர் 6 வலை செய்ய வேண்டியதை ஒரு வலையின் மூலமாய் செய்வாரானால், உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற நாள் சீக்கிரமாய் வரும். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய எஃபோர்ட், என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஞானம் என்ன படணும் அப்படின்னு சொன்னா, இது தேங்கி கிடக்கிற தண்ணீரை மாதிரி இருந்துடக்கூடாது, இது பரவி பாய்ந்தோடுகிற ஆறை போல மாறணும். நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைங்க தலை மேல நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இவன் என்ன மாதிரி 10 பேருக்கு, என்ன மாதிரி 2 பேருக்கு, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, என்ன மாதிரி அவனே வருத்தப்பட்டு மறிச்சு போறவனா இல்ல, இவனை பாய்ந்து ஓடுகிற தண்ணீரா மாற்றணும் ஆண்டவரே, இவன் ஒரு ஆறா மாறணும் ஆண்டவரே, இவன் ஒரு நீரூற்றை போல மாறணும் ஆண்டவரே. ஸோ இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபிக்கணும். ஒரு நாள்
கண்டிப்பாக நீ இன்னைக்கு நிறைய நீங்க எஃபோர்ட் நீங்க போட்டுட்டே இருங்க. நீங்க காற்று வரும்னு பார்த்து விதைக்க வேண்டாம், மழை வரும்னு பார்த்து விதைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். அதனால நீங்க எஃபோர்ட் எடுங்க எடுங்க எடுங்க, பலனை எதிர்பார்க்காம எடுங்க. நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் உங்களை கனம் பண்ணாம போகவே மாட்டார். நீங்க சில நேரத்தில் சிலருக்கு தங்களுடைய முயற்சிகள் எடுத்து தன்னுடைய எஃபோர்ட்டை போட்டு அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரலன்னு உடனே அப்படியே உடஞ்சி சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணாலும் நல்லா வர மாட்டேங்குது, நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது, நம்மளை யாரும் இல்லை, நமக்கு நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்க்குற கர்த்தர் இருக்கிறார். மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை பார்க்குற கர்த்தர், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிற கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில் உண்டு. மறைவிடத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் வெளியரங்கமாய் பதில் வைத்திருக்கிறார். உங்க எஃபோர்ட் வீணா போகாது, உங்களுடைய முயற்சி வீணா போகாது, உங்களுடைய உழைப்பு வீணா போகாது. ஸோ சத்துரு தான் என்ன பண்ணுவான்னா, உங்களை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அப்படியே சோர்ந்து பண்ணி, சிலர் அப்படிதான் அவ்வளவு ஞானம் உள்ளவங்க தாளந்து உள்ளவங்க எல்லாம் அப்படியே அடைஞ்சு போய் ஒரு இடத்துல படுத்து கிடப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஜெபத்துல கூட யாராவது ஒருத்தர் நீங்க வந்திருக்கலாம். அந்த வலைக்கும் இதே சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த வலை ராமுழுதும் பிரயாசப்படும் போது இந்த பக்கம் போகும்போது ஒன்றும் கிடைக்கல, இந்த பக்கம் போகும்போது ஒன்றும் கிடைக்கல, ஆழத்துல போடும்போது ஒன்றும் கிடைக்கல. ஸோ வெறுமையாவே திரும்புது. ஆனா வலைன்னா ஒரு 5 மீனாவது உள்ள வரணும், வரல. இதே மாதிரி உங்க லைஃப் இன்னைக்கு ஜெபிக்கிற உங்க லைஃப் அப்படியே இருக்கலாம். பாஸ்டர் நீங்க அப்படியே எனக்காக தான் நீங்க சொல்றீங்க, நான் தான் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன் தெரியுமா, எவ்வளவு படித்தேன் தெரியுமா, எவ்வளவு நேரத்தை செலவு பண்ண தெரியுமா, ஆனா எனக்கு மட்டும் பிரகாசமே இல்லையே, நான் மங்கி எரிகிற திரிய போல இருக்கிறேனே, இன்னும் கொஞ்சம் விட்டா நான் அணைஞ்சிருவேன். இப்ப நிறைய பேர் ஒருவேளை அணைஞ்சு போற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், இனி என்னுடைய விளக்கு எரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் இருக்கு. ஹல்லேலூயா. போடு மகனே, நீ எஃபோர்ட் போடு, நீ உழ, உன்னுடைய பிரயாசத்திற்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய முயற்சிக்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கஷ்டப்பட்டு கடின உழைப்பா இருக்கும்போது அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே போகாது. உங்களுடைய உழைப்பிற்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சமுள்ள காலத்திலே விதை விதைத்தான் ஈசாக்கு. கர்த்தர் அவனுக்கு 100 மடங்காய் கர்த்தர் பதில் கொடுத்தார். கடின உழைப்ப கர்த்தர் ஒரு நாளும் புறம்ப தள்ள மாட்டார். கடினமாய் உழைக்கிறவங்களுடைய பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்க பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஏசேக்கு ஒரு கடின உழைப்பு, சித்னா அடுத்த ஒரு கடின உழைப்பு, ரகபோத் அடுத்த ஒரு கடின உழைப்பு. ஏசேக்கினுடைய கடின உழைப்பு அவனுக்கு கை கொடுக்கல, சித்னாவில் கடின உழைப்பு அவனுக்கு கை கொடுக்கல. ஆனாலும் மனசு சோர்ந்து போகாம ரகபோத்தில் அதே கடின உழைப்போட முன்னேறினா கர்த்தர் 2 இடத்துல தோல்வியை பார்த்தாலும் 3வது ஒரு ரகபோத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கடின உழைப்புல தோற்று போயிருக்கலாம், எதுவுமே கைகூடி வர முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்துல ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னுடைய உழைப்பை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நீ சிந்துகிற வேர்வையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு டைம் கூட ஜெபிக்க போறோம், கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் பரவி போகிற ஆறாம் ஆறன் சொல்லுங்க. பரவி என் பிள்ளை இப்ப கர்த்தர் நிறைய பேருக்குள்ள ஒரு ஆவியினுடைய ஒரு வலிமை கர்த்தர் வைக்கிறார். நான் கடினமா உழைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை கர்த்தர் வைக்கிறார். நான் முழங்கால நிக்கணும்ன்ற ஒரு ஆசையை கர்த்தர் உள்ள வைக்கிறார். நான் பிரயாசம் எடுப்பேன்ற ஒரு ஆசையை வைக்கிறார். சோர்ந்து போன நிறைய பேரை கர்த்தர் தட்டி கொடுத்து பலப்படுத்தி, நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை கர்த்தர் பலப்படுத்தி, உன்னை உற்சாகப்படுத்தி, உன்னை உழைக்க வைக்கிறார் கர்த்தர். உன்னை முயற்சி எடுக்க வைக்கிறார் கர்த்தர். உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்புகளை கர்த்தர் எடுத்து போடுறார். உனக்குள்ள இருக்கிற அந்த சோர்வை ஆண்டவர் எடுத்து போறாரு. பிரதர், உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவன் உலாவுகிறார். என்ன தேவன் உலாவுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சோர்வான ஆவியை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புகிற கர்த்தர். உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் சிஸ்டர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே மடிக்கு வெறுமே திரும்பிருச்சு பாஸ்டர், எல்லாமே நெகட்டிவா திரும்பிருச்சு. நான் இன்னைக்கு இதே நிலைமையில தான் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். எதுவுமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை, எதுவுமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை. என்னை விட ரொம்ப சிம்பிளா, என்னை விட ரொம்ப கஷ்டமே இல்லாம, அப்படியே ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு போறவங்க பாருங்க பாஸ்டர், எவ்வளவு நல்லா இருக்காங்க தெரியுமா? ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு உழைக்கிறேனே, ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கல பாஸ்டர், எனக்கு ஒரு பதில் கூட கிடைக்கல பாஸ்டர். ஏன் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா? ஆனா என்னமோ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன அந்த வார்த்தைக்கு நேராய் கொண்டு போய் சொல்றாரு, மகளே உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், மகனே உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ பட்ட பிரயாசம் மட்டுமல்ல, உன் தகப்பனார் பட்ட பிரயாசத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், உங்க முன்னோர்கள் பட்ட பிரயாசத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் 400 வருடத்திலே தன்னுடைய முன்னோர்கள் உழைத்த அத்தனை உழைப்பிற்கும் தக்க பலனை இயேசு தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருந்தாரானால் உங்களையும் என்னையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் புறப்பட செய்தார். ஓ ஹல்லேலூயா. பலவீனம் இல்லாமலே சொல்லு, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு பாடுங்க. மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லு. 5 அப்பங்களை 5 அப்பங்களை 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். சேர்ந்து சொல்லுங்க மக்களே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஏசப்பா பயனுள்ள ஒரு பாத்திரமாய் சொல்லுங்க. காடைகள் வரவழைத்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். அப்பா நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா. ஓட செய்தார். இப்ப சேர்ந்து பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகளை திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார்,
வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாட பாட அந்த வறுமை மாறுகிறது, அந்த கடன் மாறுகிறது. Thank you Jesus. நீங்க பார்த்திருக்கிற குறைவுகள் மாறுது. உங்க குறைவு சொல்லிக்கொண்டே திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை. பாட பாட அந்த அற்புதம் நடக்கட்டும். என்ன பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லு, பொன்னோடு பொருளோடு இப்போ இந்த பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகட்டும். நடத்தினாரே பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. முடிஞ்சவங்க கைகளை மேல தட்டி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சொல்லுவோம் திருப்தியாகி பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிறருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வம்சா வம்சமாய் தொடருகிற அந்த எல்லா விதமான நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றி ஒரு விசாலத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். கடனிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தர போகிறார். வலதுபுறமும் இடதுபுறமும் நாம் இடம் கொண்டு பெருக போகிறோம். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. இதோ இந்த இரண்டாவது நாள் ஜெபத்திலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமை இல்லை. உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இனி வறுமையை பார்க்கிறது இல்லை. Thank you Jesus. Thank you Jesus. அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya.